ஆண்டவர் நம்மை யோர்தானின் அனுபவத்தின் வழியாக நடக்க அனுமதிக்கும் பொழுது அவர் நம்மை பரீட்சிக்கின்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் பரீட்சித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்றாரு, நான் சொல்லும் பொழுது ஆசாரியர்கள் கால்களை எடுத்து இந்த புரண்டு வருகின்ற யோர்தானின் நதியில் வைக்க போறார்கள் என்று அவர் சொல்றார். வைக்கும் பொழுது யோர்தான் நிற்கும் என்று சொல்றார். ஆனா யோசித்து பாருங்க, இந்த சந்ததி அவங்க வளர்ந்ததெல்லாம் தேவன் கடந்த காலத்தில் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட ஒரு சந்ததியாக தான் வளர்ந்தான். அப்படின்னா அவளுடைய முற்பிதாக்கள், அவளுடைய பெற்றோர்கள் நிச்சயம் அவளிடத்துல தேவன் எப்படி எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள் என்று பல கதைகளை சொல்லியிருப்பார்கள். எகிப்தில் என்னெல்லாம் ஆண்டவர் செய்தார், எகிப்திலிருந்து ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தார் என்று அவர்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பார்கள். அதுவும் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பதாக செங்கடலுக்கு முன்பதாக நின்ற பொழுது மோசே எப்படி கோலை நீட்டினார், செங்கடல் 2ஆக பிரிந்தது, இவர்கள் எப்படி அதை கடந்து வந்தார்கள் என்ற அந்த அனுபவத்தை கட்டாயம் கேட்டிருப்பாங்க. 100 முறையாக கேட்டிருப்பாங்க அந்த கதையை. இப்பொழுது யோசித்து பாருங்க, இவர்கள் யோர்தானுக்கு முன்பதாக நிற்கின்றார்கள். அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? ஆண்டவர் எங்களுடைய பெற்றோர்களுக்கு இப்படி செய்தார், ஆகிய எங்களுக்கும் ஆண்டவர் இப்படியே செய்ய போறாருன்னு எதிர்பார்ப்புல இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ மாற்றி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் நிறுத்த மாட்டேன்ப்பா, நீ உங்கள் காலை வைய அப்புறம் நிறுத்தினன்றார். என்ன பண்றாருங்க? பரீட்சிக்கின்றார். என்னத்தை பரீட்சிக்கின்றாரு? உன்னுடைய கவனம் எங்கே இருக்கின்றது? உன்னுடைய கவனம் என் மேல இருக்கின்றதா, அல்ல எல்லாம் மற்றவங்க சொன்ன எல்லா கதைகள் மேலே இருக்கின்றதா? நீ என் மேலே நம்பிக்கையாக இருந்தீன்னா, நான் சொல்கிறத நீ செய்தினா உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த யோர்தான் என்பது அப்படிப்பட்ட ஒரு இடங்க, அற்புதத்தின் இடம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த யோர்தானை அனுமதிக்கும் பொழுது நம்மை பரீட்சிக்கின்றார். அவர் கேட்கிறார், உன்னுடைய கவனம் எங்கே இருக்கின்றது? ஏன்னா அது வரைக்கும் அவருடைய விசுவாசம் எல்லாம் கடந்த நாட்களில் நடந்த அனுபவங்கள் மேல் இருந்த ஒரு விசுவாசமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீ கடந்த நாட்கள் நடந்த அனுபவங்கள் மேல் விசுவாசத்தில் நடக்காத, நான் இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறேன். உன்னுடைய கண்கள் என் மேல் இருந்ததுன்னா, என் மேல் நீ நம்பிக்கையா இருந்தீனா, இன்றைக்கு நான் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமா இருக்கின்றேன் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார். இதான் என்னுடைய ஜெபங்க. என்னுடைய ஜெபம் தான், ஆண்டவரே கடந்த நாட்களில் நீர் அற்புதங்களை செய்தீர், அதற்காக நன்றி. கடந்த தலைமுறைகள் உம்முடைய அற்புத கரத்தை பார்த்தார்கள், அதற்காக நன்றி. ஆனா என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெபம்லாம் என்னுடைய நாட்களில், என்னுடைய சந்ததியில் தேவன் எனக்காக, தேவன் என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்வதை என்னுடைய கண்ணால நான் காணணும். ஆண்டவரே என்னுடைய நாட்கள் தேவன் எழும்புவதை நான் பார்க்கணும். கடந்த அனுபவத்திலே வைத்துக் கொண்டு என்னுடைய நாட்களை நான் கடத்தி விட விரும்பல. எனக்காக தேவன் எழும்புவதை நான் பார்க்கணும். எனக்காக தேவன் வாசல்களை திறப்பதை நான் பார்க்கணும். எனக்காக தேவன் மற்றவர்களை குணமாக்குவதை நான் பார்க்கணும். எனக்கு தனிப்பட்ட ஒரு விசுவாச அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. கடந்த நாட்களின் சாட்சிகளை வைத்து என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நான் ஓட்ட விரும்பல. எனக்கு தேவன் யார் என்று தனிப்பட்ட விதத்தில் ருசிக்க எனக்கு அந்த யோர்தானின் அனுபவங்களை தந்து நீர் எனக்காக வாசல்களை திறப்பதும், எனக்காக புரண்டு வருகின்ற யோர்தானை நிறுத்துவதை நான் கண்ணாலே பார்க்கின்ற நாட்களில் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று என்னுடைய ஜெபம். ஐயா, நம்முடைய ஜெபம் இதாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தாத்தா பாட்டிகள் உங்களை அனுபவித்திருக்கலாம். ஆனால் நீர் தலைமுறைகளின் தேவன் ஆண்டவரே. நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கின்றபடியால் நீர் எங்களுக்காக எழும்புவதை எங்களுடைய கண்கள் காணணும். எங்களுடைய நாட்கள் நாங்கள் அற்புதங்களை அனுபவிக்கணும். எங்களுடைய நாட்களில் தேவன் எங்களுக்காக அற்புதங்களை செய்வதை எங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் அனுபவிக்கணும். கடந்த நாட்களின் சம்பவங்களை கேட்டுவிட்டு திருப்தியாக இருந்துடாதீங்க. நமக்குள் அந்த ஒரு முரட்டு விசுவாசம் வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புத கரத்தை காணக்கூடிய நாட்களில் எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் யோர்தானை கடக்கணும். அவர்கள் அந்த கடலை அவர்கள் கடந்தாலும் எங்களுடைய யோர்தானை கடக்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.